ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாபிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் व्यामोहनस्थलितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தென் திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கீயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. கனைத்திளம் கற்றருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திரவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சேர்ப்பதியான எம்பெருமான் ஸ்ரீ கீதாச்சாரியனுடைய பரம கருணையாலும் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் திருவருளாலும் நாம் அனுபவித்து பயன்பெற்று வருகிறதான திருப்பாவை வைபவத்திலே சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வ சிறுமியர்கள் கற்றுக்கடவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று திருவாய்ப்பாடியிலே பிறந்து வைத்தவர்களான பாக்கியவதிகள் 5 லட்சம் குலப்பெண்களிலே 5 லட்சம் சிறுமிகளிலே எல்லோர்க்கும் கொடியை போன்ற ஒரு அபிமானத்தை உடையவளான ஒரு தோழி, கோபாலகர்களுக்கு பொற்கொடியாய் திகழக்கூடியவள், குற்றம் ஒன்றுமில்லாத கோபாலகர்கள். பிராமண தர்மம், கத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம். பிராமணர்கள் 6 தொழில் செய்யக்கூடியவர்கள். 6 தொழில் அந்தணர் வணங்கும் தன்மையை அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், தானம் வாங்குதல், தானம் வழங்குதல் என்பதான 6 தொழிலை செய்யக்கூடியவர்கள் பிராமணர்கள். சத்திரியர்கள் ராஜாக்கள். தர்ம முறைப்படி தேசத்திலே உள்ள பிரஜைகளுக்கு எந்த விதமான துக்கமும் ஏற்படாமல், எந்த தோஷமும் ஏற்படாமல் பாதுகாத்து, ஜனங்களை பாதுகாத்து, தேசத்திலே உள்ள பசுக்கள் பட்சிகளுக்கு கூட ஒரு தீங்கு நேராத வண்ணம் ரட்சித்து, தர்மம் தவறாமல் ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவன் சத்திரியன். அது சத்திரிய தர்மம். அதுபோல மற்ற வர்ணத்தார்களுக்கும் சில தர்மங்கள் உண்டு. கோபாலகர்களான திருவாய்ப்பாடி இடையர்கள், நந்தகோபால கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களான திருவாய்ப்பாடி இடையர்களுக்கு தர்மம் பசுக்களை ரட்சிப்பது. கண்ணனம் பெருமான் எதுகுலத்திலே பிறந்தானே, எதுகுலத்திலே பிறந்துள்ளானே, இந்த குலத்திலே பிறந்ததாலே அந்த குலத்திற்கு பெருமையா, அல்லது அந்த குலத்திலே பிறப்பதற்கு அவன் புண்ணியம் பண்ணியிருக்கிறானா என்று தேவர்கள் மத்தியிலே சர்ச்சை. எல்லோரும் பிரம்மாவிடத்திலே போய் கேட்டார்கள். பிரம்மா சொன்னான், வாஸ்தவன்தான், பிறப்பற்றவன் எம்பெருமான், சர்வசுவாமியான எம்பெருமான்
சகல ஜீவகோடிகளுடைய சிருஷ்டிக்கும் காரண ஹேது காரண பூதனான எம்பெருமான் தானே ஒரு ஜாதியிலே பிறந்துள்ளான் என்றால் அவனை பெற்றெடுப்பதற்கு அந்த குலம் புண்ணியம் பண்ணது அப்படின்னு சொன்னான். அந்த தேவர்களே மற்றொரு குழுவினர் கேட்டான், அது எப்படி சாத்தியமாகும்? எம்பெருமானே தான் பிறப்பதற்காக ஒரு குலத்தை சிருஷ்டி பண்ணு என்று பிரம்மாவாகிய தேவரீரிடத்திலே சில லட்சணங்களை சில தத்துவங்களை சொல்லி இப்படிப்பட்ட லட்சணங்களை உடைய ஒரு குலத்தை படைப்பாயாக சொன்னானே சுவாமி. பிரம்மாவிடத்திலே பெருமாள் கட்டளை பண்ணினானாம், கிருஷ்ணாவதாரம் பண்ணுவதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் பிறப்பதற்காக ஒரு குலத்தை படைக்க வேண்டும் என்று சில லட்சணங்களை சொல்லி அப்படிப்பட்ட ஜாதியை நீ சிருஷ்டி பண்ணு என்று பிரம்மாவிடத்திலே பெருமாள் சொல்ல, பிரம்மா தன் ஆயுசிலே பல 100 வருஷங்கள் முயற்சி பண்ணினான், படைக்க முடியல அப்படி ஒரு ஜாதியை. பெருமாள் கேட்டான், நான் அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு குலத்தை படைக்கும்படி சொன்னேனே பிரம்மா, நீ பண்ணிட்டீரா? பிரம்மா சொன்னான், தேவரீர் சொன்னபடி ஒரு லட்சணங்களை உடையதான ஒரு குலத்தை படைக்க என்னாலும் முடியவில்லை, எனக்கும் சாமர்த்தியம் இல்லைன்னு கையை பறிச்சுட்டான். அப்போ பிரம்மாவால் கூட சிருஷ்டிக்க முடியாதபடியான ஒரு தத்துவத்தை பெருமாள் சொல்ல, அப்படிப்பட்ட தத்துவ லட்சணங்களை உடைய ஒரு குலம். எது குலம்? எல்லோரும் பண்ணின தபசையே ஒரு கலசத்திலே இட்டு பகவான் பிரம்மாவை இது போன்ற குலத்தை படை என்று அந்த சிருஷ்டி தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க எம்பெருமானுடைய ஆజ్ఞைப்படி பிரம்மா படைத்தான். பெருமாள் அந்த குலத்தை 8 பாகமாக்கினார். 8 உள்பிரிவுகள். யாதவ ஜாதியில 8 உள்பிரிவுகள். அதுல பிருஷ்டி வம்சத்திலே கண்ணனம் பெருமான் அவதாரம் பண்ணான். குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம். முகுந்த மாலையில சொல்றார், தேவகி நந்தனன் விஷ்ணி வம்ச பிரதீவகா. விஷ்ணி வம்சத்திலே கண்ணன் பிறந்தான். விஷ்ணி வம்சத்திலே பெருமாள் அவதாரம் பண்றார். அப்போ எம்பெருமானால் பல லட்சணங்களை உடையதான ஒரு குலத்தை படை என்று சொல்லும் போது பிரம்மாவிற்கே முடியலேன்னு சொன்னா அப்போ அந்த குலத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அப்ப பெருமாளிடத்திலே சொல்றான், தேவரே சொன்னபடி ஒரு குலத்தை படைக்க எனக்கே சமத்து போராது. அப்போ பகவான் அந்த குலத்திலே பிறப்பதற்கு பகவானே தபசு பண்ணிருக்கான்னு தெரியுது. இது ஒரு சர்ச்சை. அந்த குலத்திற்கு தர்மம் கோ சம்ரட்சணம். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி. கோ சம்ரட்சணம் பண்ணின காரணத்தினால் தான் பகவான் யாதவ ஜாதியிலே தானே ஒரு இடையனாய் பிறந்தான். நந்தகோபன் யசோதை மட்டும் யாதவ குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. வசுதேவனும் யாதவன், தேவகியும் யாதவ குலத்திலே தோன்றினவள். நந்தகோபனுக்கு பங்காளி. அப்போ சர்வேஸ்வரனான எம்பெருமானே ஒரு குலத்திற்கு இன்னென்ன லட்சணங்கள்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட லட்சணங்களை உடைய தத்துவங்களை உடைய குலம் எது குலம்? குற்றம் ஒன்றில்லாத கோபாலகர்கள். அந்த கோபால ஜாதியிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய திவ்ய மங்களகரமான திருமேனி அழகை உடையவளை குற்றம் ஒன்றும் இல்லாத கோபாலகர்கள் தம் பொற்கொடியே, கோவலர்தம் பொற்கொடியே என்று அழைத்தார்கள் திருப்பாவை பெண்கள். சுற்றத்து தோழிமார் பந்துக்கள். எதுகுலத்திலே எல்லாரும் பந்துக்கள். இப்போ நம்ம பார்க்கிறோம், விடத்தக்க பந்துக்கள், விட ஒண்ணாத பந்துக்கள். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திற்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவர்கள் கொள்ளத்தக்கவர்கள், விட முடியாத பந்துக்கள். சரீர பந்துக்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பங்காளியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஞாதிகளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உடன் பிறந்தவாளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கோத்திர தாயாதிகளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
பகவத் கைங்கரியத்தாலே ஏற்பட்ட பந்துத்துவம், பாகவத சம்பந்தத்தாலே ஏற்பட்ட பந்துத்துவம், உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு தாயார் சொல்ல போறார். அந்த பந்துத்துவம் தானே தேவைப்படுறது. அந்த பந்துத்துவம் தானே இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் தான் சாட்சாத் பூமி தேவியின் அம்சமாக இருந்தால் கூட தானும் ஒரு யாதவ பெண்ணாக சீர்மல்கும் வாய்ப்பாடு செல்வ சிறுமியர்களில் ஒருத்தியா தன் அனுகாரம் பண்ணிட்டார்னு பார்த்தோம். திருவாய்ப்பாடியில் உள்ளவ அத்தனை பேரும் பந்துக்கள், கைங்கரிய பந்துக்கள். அவர்கள் சரீர பந்துக்களாக இருந்தா கூட அது பெருசு கிடையாதான். கண்ணனம் பெருமானுக்காகவே பிறந்து கண்ணா 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 என்று சர்வலாபாய கேசவகா என்று சதா சர்வ காலமும் எம்பெருமானை பற்றிய சிந்தனையோடையே விளங்கக்கூடியவர்கள். பகவத் ஸ்மரணை அது பக்தியால ஏற்பட்டதா? கிடையாதே. ஞானத்தால ஏற்பட்டதா? கிடையாது. பிரீதி, பாசம். கண்ணன் என் வீட்டு பிள்ளை, ஆயர் புத்திரன், அல்லன் அருந்தெய்வம், இவன் எங்க வீட்டு பிள்ளை, என் வீட்டு பிள்ளை, என் வீட்டு பிள்ளை என்று எல்லோரும் தன் பிள்ளையாக கண்ணனை அபிமானித்தார்கள். அதனாலே பெருமாளுக்கு இந்த குலத்தை சார்ந்த வாழ்த்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஈர்ப்பு இருந்தது. கண்ணனை பெற்றெடுத்த குலத்தின் மீது பெருமாளுக்கு ஒரு பாசம், பரிவு. அந்த குலத்திலேதான் தாயார் தன்னை அனுகாரம் பண்ணிக்கொண்டு ஒரு இடைச்சியாக சீர்மல்கும் வாய்ப்பாடு செல்வ சிறுமியர்களில் ஒருத்தியாக தன்னை அனுகாரம் பண்ணினார். அப்படிப்பட்ட குலத்திலே தோன்ற பெண் பிள்ளைகளில் கொடியை போன்றவளை குற்றம் ஒன்றுமில்லாத கோவரதம் பொற்கொடியே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து. முற்றம் அந்த வீட்டிலே உள்ள வாசல்ல ஒரு கதவை தாண்டி போனோடனே சூரிய வெளிச்சப்படும், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு வெளி இருக்கும். அதை தாண்டி தான் அடுத்த கட்டுக்கு போகணும். பழைய கால வீடுகளில் பார்த்தா தெரியும். இன்னைக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், நகரத்தார்கள் அப்படின்னு ஒரு குலம் உண்டு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்னு சொல்லுவா. இவாளுக்கெல்லாம் பூர்வீக கஷேத்திரம் திருமங்கை வடநாடு, திருமங்கை மடம். திருமங்கை மடம் தான் தலைநகரம். திருமங்கை ஆழ்வாருடைய ராஜதானி, திருமங்கை ஆழ்வாருடைய தலைநகரம், திருமங்கை வடநாட்டின் தலைநகரம் திருமங்கை மடம். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாரும் பரிபூர்ணமான வைஷ்ணவர்களாக திகழ்ந்தார்கள். பிற்காலத்திலே சைவ மதத்தை தழுவினார். உபரி சரவசு, அதுபோல உத்தம பிரஜாபதி, வஜ்ரமேகன், இதெல்லாம் ஒரே குலம். கிருதயுகத்திலே கர்த்தம பிரஜாபதினு ஒரு பிராமணோத்தமன் இருந்தார். நிறைய தபசு பண்ணினார், மகா தபஸ்வி. நிறைய தபசு பண்ணினார், யஜ்ஞ காரியங்கள் பண்ணினார். அந்த பிராமணோத்தமருக்கு வயோதிகம் வந்துடுத்து. பெருமாளை அழைச்சார், எம்பெருமான் சேவை சாதிச்சார். கர்த்தம பிரஜாபதினு பேர். பெருமாள் கேட்டார், வயோவிருத்தரான கர்த்தம பிரஜாபதியே, எம்மை அழைச்சீரே, என்னை குறித்து தபசு பண்ணீரே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் எம்பெருமான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், சுவாமி எனக்கு வயசாயிடுத்து, அடியனுக்கு மோட்சம் பிரசாதித்து அருள வேணும். இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா பிரியணும். பிரியும் போது மோட்சம், பிறவாத ஸ்தானம், அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்து தேவரீருக்கு சமகானம் பண்ணக்கூடியதான ஒரு பரமபதத்திலே ஒரு ஸ்தானத்தை தந்தருள வேண்டும் என பிரார்த்தனை பண்ணினார். எம்பெருமான் சொன்னான், இந்த ஜென்மாவிலே உமக்கு அந்த பிராப்தம் கிடையாது, அடுத்த ஜென்மால தரேன், உனக்கு நிறைய கைங்கரியங்கள் இருக்கு. அடுத்த யுகம் வந்தது, திரேதா யுகம்.
அப்போ இந்த கர்த்தம பிரஜாபதி கத்திரிய குலத்திலே பிறந்தான். உபரி சரவசுன்னு பேர். உபரி சரவசு. உபர்னா மேல, உபரி சரவசு மேலே யாத்திரை பண்ணக்கூடியவன். இப்ப கூட ட்ரெயின்ல அப்பர் பர்த் அப்படின்னு சொல்றா. யூபிபி அப்பர் பர்த், உபர். அந்த உபருங்கிற வடமொழியில இருந்தா அந்த அப்பருங்கிற வார்த்தை வந்தது. உபர் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் உபர் பர்த்னு சொல்லுவா. அப்பர் பர்த். பாஷைகளுக்கெல்லாம் தாயான பாஷை சமஸ்கிருதமும் தமிழும். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலதான் உபய கிரந்தங்கள், உபய பாஷையும் நம்ம ஆதரிச்சு. தமிழுக்கு எவ்வளவு கௌரவமோ அந்த அளவு கௌரவம் சமஸ்கிருதத்துக்கு உண்டு. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கௌரவமோ அதே கௌரவம் தமிழுக்கு. உபய வேதாந்தின்னு சொல்றாலோ, உபய வேதாந்தாச்சாரியரான அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் போட்டுப்போம். உபய வேதாந்தி ஸ்ரீமத் உபய வேதமார்க்க பிரதிஷ்டாபராச்சாரியராய் எழுந்தருளி இருக்கின்றன்னு ஒரு மரியாதை வார்த்தை போடுவான். சமஸ்கிருதம்ங்கிறது தேவ பாஷை, தமிழ் தெய்வ பாஷை. தெய்வ தமிழ்னு சொல்றார்கள். செம்மொழிவாய் நால்வேத வாணர் வாழும் திருநறையூர் மணிமாட செங்கண்மாலை அப்படிங்கிறார். செம்மொழிங்கிற பதத்தை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருமொழியில சொல்றார். செம்மொழிவாய் நால்வேத வாணர் வாழும் திருநறையூர் மணிமாட செங்கண்மாலை. நம்மாழ்வார் சொன்ன வார்த்தையை திருமங்கை ஆழ்வார் அப்படியே சொல்றார். நம்மாழ்வார் 4 வேதங்களை கொடுத்தார், 4 பிரபந்தங்களாக. நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணின 4 வேதங்களுக்கு 6 அங்கங்களாக 6 அங்கங்களை போல 6 பிரபந்தங்களை கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோர் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று ஜெகதாச்சாரியரான சுவாமி மாமுனிகள் காட்டுறார். அதுபோல உபரி சரவசுங்கிற ராஜா அடுத்த ஜென்மால ராஜாவா பிறந்தார் இந்த கர்த்தம பிரஜாபதி. திருநறையூர் அப்படிங்கிற திவ்யதேசம் மற்றும் பல திவ்யதேசங்களை ஜீர்ணோத்தாரணம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினவன் உபரி சரவசுங்கிற சக்கரவர்த்தி. உபரி சரவசு மேல பயணம் பண்ணுவான். நிறைய திருப்பணிகள் பண்றான், நிறைய ஆலயங்களை கட்டுறான், நிறைய ஆலயங்களுக்கு கைங்கரியம் பண்றான், திருக்குளங்கள் திருப்பணி பண்றான். அவனுக்கு அந்த ராஜா வயோதிகம் வந்தது. தபசு பண்ணினான், பெருமாளை குறிச்சு பெருமாள் சேவை சாதிச்சான். திருநறையூர் நம்பி சேவை சாதிக்கிறார். மான் கொண்டதோல் மார்பில் மாணியால் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே நான் சென்று நாடி 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 நரையூரில் கண்டேனே. திருநறையூர் நம்பி சேவை சாதிக்கிறார். எப்பா உபரிச்சரவசு ராஜா, உனக்கு என்னப்பா வேணும்? அந்த ராஜன் கேட்டான், சுவாமி எனக்கு வயசாயிடுத்து சுவாமி, பரமபதத்திலே ஒரு இடம் பிரசாதித்தருட வேணும், ஜீவன் முக்தி, ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா முக்திய கொடும் அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் சொன்னார், ரொம்ப சந்தோஷம், நீ கிருதயுகத்திலே பிராமண ஜென்மாவிலே கர்த்தம பிரஜாபதிங்கிற பேர்ல பிறந்து நிறைய தபசு பண்ணின. அடுத்த திரேதாயுகத்திலே நீ இந்த உபரி சரவசுங்கிற கத்திரிய குலத்திலே பிறந்து நிறைய ஜீர்ணோத்தாரணங்கள், நிறைய திருப்பணிகள் பண்ண, நிறைய திருக்குளங்களை கட்டின, ஜனங்களுக்கு நிறைய உபகாரம் பண்ண. ராஜாங்கிற ஒரு பிறப்பு, ராஜாங்கிற பதவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஜனங்களுக்கு அவர்கள் தொண்டு பண்ணணும், ஜனங்களுக்கு தொண்டு பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும். அவன்தான் ராஜா. ஜனங்களுக்கு நல்லது பண்ணாமல் சுவார்த்தமா இருந்தால் அவனுக்கும் நரகம், அவன் குழந்தைகளுக்கும் நரகம், அவன் பரம்பரைக்கு நரகம். ராஜனாகப்பட்டவன் இந்த கத்திரிய தர்மத்தை அனுஷ்டிக்கணும். மனுநீதி சோழனுடைய சரித்திரத்தை கேட்டுக்கோ. தமிழ்நாட்டில் எத்தனை ராஜாக்கள் தர்மம் தவறாமல் ஆட்சி பண்ணியிருக்கா. ஒரு பசுவினிடத்திலே அபஜாரப்பட்ட பாபத்தை சம்பாதித்த தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொன்று தண்டனை கொடுத்தவன் அந்த சோழ ராஜா. அப்போ தவறு யார் பண்ணினாலும் தவறு தவறுதானே.
ஒரு தவறை மற்றவர்கள் பண்ணினால் அதற்கு ஒரு தண்டனை, தன் மகனே பண்ணினால் பன்மடங்கு தண்டனை. சாஸ்திரங்கள் பூரா சொல்றது, ஒரு தவறை பிராமணன் பண்ணினால் அவனுக்கு 4 மடங்கு தண்டனை. அதே தவறை சத்திரியன் பண்ணினால் 2 பங்கு தண்டனை, வைசியன் பண்ணினால் 1 பங்கு தண்டனை, சூத்திரன் பண்ணினால் அதுல பாதி தண்டனை. ஒரு பாமரன் வனவாசி பண்ணினால் அவனை மன்னிச்சுடலாம். ஒரே தவறு ஒண்ணுதான். பிராமணனுக்கு மட்டும் 8 மடங்கு தண்டனை. காரணம், இவன் தவறே பண்ணக்கூடாது. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய ஒரு ஜென்மா பிராமண ஜென்மா. ஏதோ பிராமணன் உயர்ந்தவன் உயர்ந்தவன் சொல்றா. பழக்கத்தாலும் வழக்கத்தாலும் ஒழுக்கத்தாலும் சீலத்தாலும் நேர்மையாலும் அவன் தர்மத்தையே கடைபிடிப்பானேயானால் அவன் உயர்ந்தவன். அனுஷ்டானத்திலே தோஷம் ஏற்படுமேயானால், பழக்கத்திலே தோஷம் இருக்குமேயானால், கடைபிடிக்கக்கூடிய நெறிகளிலே அவன் மாறுவானேயானால் அவன் கீழானவன். சாஸ்திரம் சொல்றது. இந்த உபரி சர்வசு ராஜா தர்மம் தவறாமல் ஆட்சி பண்ணினவன் பெருமாளிடத்திலே மோட்சம் கேட்கிறான். பெருமாள் சொன்னார், அடுத்த ஜென்மாவிலே உனக்கு நான் மோட்சம் தரேன், உனக்கு நிறைய தர்ம கைங்கரியங்கள் பாக்கி இருக்கு. துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்திலே வஜ்ரமேகன்கிற பேர்ல அவதாரம் பண்ணினார் அந்த உபரி சரவசுங்கிற ராஜா. வஜ்ரமேகன் திருமங்கை மடம் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்திலே நரசிம்ம பெருமாளுக்கு ஒரு சன்னதி கட்டி அந்த நரசிம்ம பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணினான் அந்த வஜ்ரமேகன்கிற ராஜா. நிறைய வேத பாடசாலைகள் பண்ணினான். கோ சம்ரட்சணத்திற்காக கோசாலைகள் அமைத்தான். நிறைய ரோடுகள் சாலைகள் போட்டான். தேசத்திலே நிறைய தர்மம் பண்ணினான். பெரிய பிரபு. வைசிய குலத்திலே பிறந்தான் வஜ்ரமேகன். வைரமேகன் பேர். நிறைய தர்மம் பண்றான். ஆக கிருதயுகத்திலே பிராமண ஜென்மாவிலே கர்த்தம பிரஜாபதியாக பிறந்த நிறைய யாகாதி காரியங்களை பண்ணி அதன் பலனாக திரேதா யுகத்திலே உபரி சர்வசுங்கிற சக்கரவர்த்தியாக பிறந்து நிறைய ஆலயங்கள் கட்டி திருப்பணிகள் பண்ணி ஆலயங்களுக்கு நிறைய தர்மங்கள் பண்ணி கைங்கரியங்களை பண்ணி அதனுடைய பலனாக 3ஆவதான துவாபர யுகத்திலே வைசிய குலத்திலே வஜ்ரமேகன் என்ற பெயரோடு பிறந்து கோ சம்ரட்சணம் பண்றான். நிறைய பசு மடங்கள், கோசாலைகள், வேத பாடசாலைகள், சாஸ்திர பாடசாலைகள் கற்றான். நிறைய நீர்நிலைகளை உண்டு பண்றான். ஜனங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் பசு பட்சிகளுக்கும் குடிக்கிறது தண்ணி வேணுமே, நீரின்றி அமையாது உலகு. நிறைய அன்ன சத்திரங்களை கட்டுறான். நிறைய தர்மம் பண்றான். வயோதிகமாச்சு பெருமாளை சேவிக்கிறான். நரசிம்ம பெருமாள் சேவை சாதிக்கிறார். வாப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? சுவாமி, அடியனுக்கு வயசாயிடுத்து, இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியும் போது அடியனுக்கு பரமபதத்தை கொடுத்துரு, மீண்டும் பிறக்கப்படாது. பெருமாள் சொன்னார், ஏ வைரமேகா, நீ ஓரோரு யுகத்திலேயும் ஒவ்வொரு குலத்திலே பிறந்தாய். அடுத்ததாக வர உள்ள கலியுகத்திலே நீ ஒரு உயர்ந்த ஜென்மாவை அடைவாய். கிருதயுகத்திலே பிராமண ஜென்மாவிலே பிறந்து ஏராளமான தபஸ் பண்ணி யாக காரியங்கள் பண்ணினாய். திரேதாயுகத்திலே உபரிச்சரவசுங்கிற சக்கரவர்த்தியாக கத்திரிய குலத்திலே பிறந்து அநேகம் ஆயிரம் ஆலயங்களை திருப்பணி பண்ணி கைங்கரியம் பண்ணினாய். துவாபர யுகத்திலே வஜ்ரமேகனாக பிறந்து கோசாலைகளை அமைத்தாய். நிறைய நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தாய். ஜனங்களுக்கு நிறைய கைங்கரியம் பண்ண, தர்மம் பண்ண. இத்தனை பலன்களையும் கலியுகத்திலே நீ அனுபவிப்பாய். கலியுகத்திலே பிறந்து அனுபவிப்பாய் சொன்னார். கலி பிறந்தது. கள்ளர் குலத்திலே கலி என்கிற பெயரில் அவதாரம் பண்ணினார். அப்போ அவர் தான் திருமங்கை ஆழ்வார். அப்போ ஓரோரு யுகத்திலையும் இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்காரு தெரியாது. இல்லைனா பெருமாளை கத்தியை காட்டி மிரட்ட முடியுமா? மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேர். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாருடைய ராஜதானி திருமங்கை மடம். அந்த வஜ்ரமேகன் அப்படிங்கிற வைசிய குல பிரபு
தர்ம கைங்கரியம் பண்ணின தலைமை நகரம் அந்த திருமங்கை மடம். சோழ பெருநாட்டு திருமங்கை வளநாட்டு காவிரி பூம்பட்டினத்து வேள்வணிக வைசிய வைஷ்ணவ குலம் அப்படின்னு பேரு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நகரத்தார்களுக்கு. இந்த 3 யுகங்களில் பண்ண தர்மங்களை அவர்கள் அந்த வஜ்ரமேகனுடைய பரம்பரை தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். பெருமாள் சொன்னார், உன்னுடைய பரம்பரையினர் அநேகம் கஷேத்திரங்களிலே கைங்கரியம் பண்ணுவார்கள், கோசாலைகளை அமைப்பார்கள், வேத சம்ரட்சணம் பண்ணுவார்கள், பூ சம்ரட்சணம் பண்ணுவார்கள், கோ சம்ரட்சணம் பண்ணுவார்கள், அநேக தர்ம சம்ரட்சணம் பண்ணுவார்கள் என்று பெருமாள் அந்த வஜ்ரமேகனுக்கு ஒரு அனுகூலம் பண்ணினார். அந்த வஜ்ரமேகனுடைய பரம்பரை தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்ற ஜாதி. அப்ப முன் ஜென்மாவிலே பண்ணது இந்த ஜென்மால கிடைக்கிறது. அதனாலதான் அவர்களை அறியாமல் இந்த நகரத்தார்கள் திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்யதேசத்திலே நிறைய திருப்பணி பண்ணியிருக்கா, திருந்தலூர்ங்கிற திவ்யதேசத்திலே நிறைய திருப்பணி பண்ணியிருக்கா, திருமாலின் சோழ அழகரிடத்திலே நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா, திருமையங்கிற திவ்யதேசத்திலே நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்கா, வானமாமலையிலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா. வைஷ்ணவாளா இருந்தா ஒரு காலத்துல. இன்னைக்கும் அந்த நகரத்தார்கள் வீட்டு பெண்களுக்கு ஆய் சீனி பெரு. ஆ என்றால் விஷ்ணு, அகாரோ உச்சியதே விஷ்ணு. ஆ என்ற சொல் திருமால் ஒருவனையே குறிக்கும். வேதம் சொல்றது, வேதம் சொல்றது. ஆ என்ற சொல் திருமால் ஒருவனையே குறிக்கும். ஊ என்ற சொல், ஊ என்ற சப்தம் உகாரம் புருஷாகார பூதையான பிராட்டியை குறிக்கும். மா என்ற வார்த்தை ஜீவாத்மாவை குறிக்கும். அகார உகார மகாரம். அகார உகார மகாரம் தான் ஓம் ஆச்சு. பிரணவம் சொல்லியாச்சுன்னா சர்வ சுவாமியான எம்பெருமான் அகாரத்தாலே அழைக்கப்படக்கூடியவன். எம்பெருமானுக்கு உகந்த பத்தினியாக ராஜமகிழ்ச்சியாக விளங்கி நமக்கு தாயாக விளங்கி நம்முடைய பாப தோஷங்களை தன் கருணை பார்வையாலே அழித்து மறைத்து சர்வேஸ்வரனான எம்பெருமான் திருவடி ஒன்றே நமக்கு போரிடம் என்று காட்டக்கூடிய புருஷாகார பூதையாக திகழக்கூடியவள் பிராட்டி உகாரம். ஜெகத்பிதாவான எம்பெருமானாலும் ஜெகன்மாதாவான தாயாராலும் கடாட்சிக்கப்பட்டவர்களான ஜீவாத்மாக்களாகிய நாம் மகாரத்தாலே அழைக்கப்படக்கூடியவர்கள். அகார உகார மகாரம். ஓம்னு சொல்லியாச்சுன்னா சர்வ சுவாமியான எம்பெருமான், பிராட்டியான தாயார், ஜீவாத்மாக்களாகிய நாம். மை நேம் கிவ் மீ சொல்றாலும் மகாரம். மகாரத்திலேருந்து தான் இந்த வார்த்தை தான் வந்தது. சமஸ்கிருத மதம். திருவள்ளுவர் சொல்றாரே, அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர் விஷ்ணு பரத்துவத்தை சொல்றார், பல இடங்கள்ல சொல்றார், பல இடங்கள்ல சொல்றார். திருவிக்கிரமாவதார வைபவத்தை சொல்றார். அகர முதல எழுத்து எல்லாம் மகாரோ உச்சதே விஷ்ணு. ஆ என்று சொல் திருமால் ஒருவனையே குறிக்குங்கிற ருக்வேத பதத்தை திருவள்ளுவர் எடுக்கிறார். அகர முதல எழுத்து எல்லாம் சர்வசப்த வாச்சியனான எம்பெருமான் அகாரம். ஆதி பகவன் இரண்டாவது பாசுரத்தில் சொன்ன மொழி பகவான் என்றால் ஷட்குணங்களை உடையவன், 6 குணங்களை உடையவன். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்பதான 6 குணங்களுக்கு பகத் என்று பெயர். பகத் என்ற 6 குணங்களின் பிறப்பிடம் இருப்பிடமாக திகழ்வதாலே சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பகவான் என்ற சொல்லுக்கு தகுதியானவன். பகவான் காரண பெயர். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் ஸ்ரீமன் நாராயணன். வேதம் சொல்றதே நாராயணன் ஒருவனே பரம்பொருள். வேதம் சொல்றது அத நித்யோ நாராயணஹா. நித்தியமானவன் நாராயணன். அத நித்யோ நாராயணஹா, அவன் ஒருவனே நித்தியமானவன் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானை தவிர்த்த மற்ற அனைவரும் பிராட்டி உள்பட எல்லோரும் ஜீவாத்மாக்கள்னு தெரியாது. சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஒருவனே பரம புருஷன், நித்தியமானவன், சத்தியமானவன், சாஸ்வதமானவன். ஒருவரையும் நின்னப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாள் ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய. ஆழ்வார்களும் வேதத்தில் உள்ளது அப்படி கரைச்சு கொண்டிருக்காளே ஆழ்வார்கள்.
அதனித்யோ நாராயணः பிரம்மா ச நாராயணः சிவஸ்ச நாராயணः காலஸ்ச நாராயணः திசஸ்ச நாராயணः சக்கரஸ்ச நாராயணः அந்தர்பகிஷ்ச நாராயணः நாராயண ஏவேதகும் சர்வம். நாராயண ஏவேதகும் சர்வம். பரம வைஷ்ணவரான ஆதிசங்கரர் சொன்னார், சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஒரே வார்த்தை, இந்த லோகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் விஷ்ணுமயம்னு சொன்னார் பரம வைஷ்ணவர் ஆதிசங்கரர். விஷ்ணு பரத்துவத்தை பரிபூர்ணம் ஆதரிச்சவர் ஆதிசங்கரர். பின்னாடி அந்த தேவதாந்தரத்தை பாடினார், இந்த தேவதாந்தரத்தை பாடினார் சொல்லுவா, அது அவருடைய ஆசை. சொல்றதுக்கு சுதந்திரம் உண்டு. அவர் பரிபூர்ணமான வைஷ்ணவர். நாராயண ஸ்மிருதி, நாராயண ஸ்மிருதியில் தான் அவ கையெழுத்து போடுவா. மனத்தாலும் வாக்காலும் சிந்தனையாலும் எப்பொழுதும் நாராயணன் ஒருவனையே தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் அவ ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பதை போல நாராயண ஸ்மிருதி தான் போடணும். சிங்கேரி பீடாதிபதியா இருந்தாலும் காஞ்சி மடாதிபதியா இருந்தாலும் அதான் தர்மம். பரிபூர்ணமான வைஷ்ணவர், விஷ்ணு பரத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ சர்வேஸ்வரனான எம்பெருமானை ஆ என்று சொல்லாலே வேதங்களும் உயர்ந்த சாஸ்திரங்களும் பைந்தமிழ் புலவர்களான திருவள்ளுவர் முதலானவர்களும் ஒத்துண்டிருக்கான். சுதர்சனர், ஸ்ரீபவே புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் தமிழரின் சமயம் வைஷ்ணவம்னு ஸ்பஷ்டமா காட்டியிருக்கார். சிலப்பதிகாரத்துல விஷ்ணு பரத்துவம், மணிமேகலையில் விஷ்ணு பரத்துவம், பரிபாடல்கள்ல விஷ்ணு பரத்துவம், சங்க இலக்கியங்கள்ல விஷ்ணு பரத்துவம். நீ பரிபாடல்னா என்னன்னு தெரியாது, சங்க இலக்கியங்களை பத்தி தெரியாது, தமிழை வளர்த்தேன்னு சொல்லுவா. யாரு தமிழை வளர்த்தா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் வளர்த்தா. அரங்கன் திருமுன்பாக அருளி செயலுக்கு ஏற்றம் கொடுத்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே என்று இந்த தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தவள் பூமி தாயார் ஆண்டாள் நாச்சியார். உயர்வர உயர்வன் உடையவன் எவனவன் மயர்வர மதினவன் அருளினன் எவனவன் அயர்வரும் அமர்கள் அதிபதி அவனவன் துயர் அரு சுடரடி தொழுதியொழி என் மனனே என்று சங்கம் சக்கரம் கதை கட்டம் சார்கம் கௌஸ்துமம் அத்தனை பேரையும் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணும்படி பண்ணி மயர்வர மதிநலம் அருளி அவர்கள் மூலமாக வேதத்தை தமிழிலே கொடுத்தவன் எம்பெருமான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கராய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருவாலே கட்டுரையேன்னு நம்மாழ்வார் திருமாலின் சொல்ல அழகர மங்களாசாசனம் பண்றாரே. தமிழை வளர்த்தவர்கள் வைஷ்ணவர்கள், தமிழுக்கு மேன்மை கொடுத்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்திலே பிறந்தவர்களான நம்முடைய வேத மதத்தை சார்ந்தவர்கள். தமிழை ஸ்ரீவைகுந்தம் வரை ஆட்சி மொழியாக்கினவர்கள் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள். சமதர்ம சமுதாயம் பாமர மக்களும் பரமன் மக்களே என்று காட்டிக் கொடுத்து நடைமுறையிலே கடைபிடித்து காட்டினவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த கிரமத்திலே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அத்தனை பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாளாய் இருந்தார். அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் ஆட்சின்னு சொல்லுவா. ஆ என்றால் விஷ்ணு, ஆட்சி என்றால் வைஷ்ணவி. ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்பு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சமுத்திரத்திலே பயணம் பண்ணி அந்நிய தேசத்துக்கு போனா. ரங்கோன் பர்மாவுக்கு போயிட்டு வந்தா. அவளுக்கும் உபநயனம் உண்டு, பூணல் போட்டுப்பா. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூணல் உண்டு அவளுக்கு. அவளுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் வானமாமலை மடம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான வானமாமலை ஜீயர் சுவாமி இடத்திலேயும் திருவரங்கத்திலே எழுந்திரல் இருக்கின்ற ஸ்ரீ உபவே அண்ணன் சுவாமி திருவடிகளிலேயும் அவர்கள் ஆசிரியத்தவர்கள். அண்ணன் சுவாமி திருவடிகள் ஆசிரியத்த நிறைய நகரத்தார்கள் உண்டு. நகரத்தார்களுக்கு அண்ணன் திருமாளிகையும் வானமாமலை மடமும் ஆச்சாரிய பீடங்கள்.
இவர்கள் அந்நிய தேசம் போனா கடல் கடந்து போனதுனால பிரஷ்டர்கள், அதனால இவா அந்த புருஷாலாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறத கொஞ்சம் விட்டா. அந்த பொம்மநாட்டிகள்லாம் பஞ்சசம்ஸ்காரம் நிறைய பேர் பண்ணிட்டா. நாளடைவில் அதுவும் இப்ப குறைஞ்சு போயிடுது. அதன் பிறகு அவர்கள் சைவத்தை தழுவினார்கள். பழைய ரெக்கார்ட்ஸ்ல பார்க்கலாம். சோழ பெருநாட்டு காவிரி திருமங்கை வளநாடு, சோழ பெருநாட்டு திருமங்கை வளநாட்டு காவிரி பூம்பட்டினத்து வேள்வணிக வைசிய வைஷ்ணவ குலம் அப்படின்னு அவ ரெக்கார்டுல இருக்கு. ஏட்டுச்சுவடிகள்ல பார்க்க முடியாது. அவ அத்தனை பேருக்கும் ஆதி குலதெய்வம் திருமங்கை மடம் நரசிம்ம பெருமாள், வஜ்ரமேகன். வஜ்ரமேகன் என்பவனாலே கைங்கரியம் பண்ணப்பட்ட பெருமாள். அந்த வஜ்ரமேகனுடைய பரம்பரை, வைசிய பரம்பரை தான் நகரத்தார்கள் வானாயினான்னு பேர் வச்சுப்பா. வைரமேகன், வஜ்ரம்னா வைரம். பெண்கள்லாம் மங்கை ஆட்சி, திருமங்கை வெள்ளி தாயார் பேரை வச்சுப்பா, மங்கை ஆட்சி. இன்னைக்கு நாகரிகத்திலே எத்தனையோ மாற்றங்கள் வந்துடுத்து. வானாயினா அப்படின்னு சொல்லுவான், மங்கை ஆட்சின்னு சொல்லுவான். அந்த திருமங்கை மடத்துக்கு தலைவன், காவிரி பூம்பட்டினத்து திருமங்கை வடநாட்டிற்கு தலைவன் திருமங்கை மடம் நரசிம்ம பெருமாள். மங்கை நகர் வாழி, மங்கை நகர் வாழி, மங்கை நகர் வாழின்னு நம்ம சொல்றோமே. மங்கை நகர் வாழிவன் குறையலூர் வாழி, செங்கை அருள் மாறி சீர் வாழின்னு சொல்றோமே. அப்படிப்பட்ட திருமங்கை வடநாடுதான் அவளு குல தெய்வம். திருமங்கை வடநாட்டு தலைவன் வீர நரசிம்ம பெருமாள், வைரப்பெருமாள்னு பேர் அவர், வைரப்பெருமாள். அதனாலதான் வைரவன் பேர் வச்சுப்பா, வானாயிதான் பேர் வச்சுப்பா. பெண்கள்லாம் மங்கையாச்சின்னு திருமங்கை வெளி தாயார் பேர் வச்சுப்பான். சம்பிரதாயம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைலூட்டாய் மாறி போயிடுத்து, அழிஞ்சு போயிடுத்து. அதுபோல ஆய்ச்சிகள்னா இடைச்சிகள்னு அர்த்தம். சுற்றத்து தோழிமா எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து. அந்த ஆய்ச்சிமார்கள் அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் நெருக்கமான உறவை உடையவர்கள். சுற்றத்து தோழிமார், ஆய்ச்சினா இடைச்சின்னு அர்த்தம். ஆயன் என்றால் கண்ணன், ஆய் என்றால் விஷ்ணு, ஆய்ச்சி என்றால் வைஷ்ணவி. ஆய் என்றால் தர்மத்தை குறிக்கும், ஆய்ச்சி என்றால் தர்மிஷ்டை. இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கேன். ஆய்ச்சி, ஆயன் என்றால் இடையன், ஆய் என்றால் பசு, ஆனிரை மேய்க்க நீபோதி ஆழ்வார் சொல்றாரு. ஆ என்றால் பசு, ஆனிரை என்றால் பசு கூட்டம், ஆயன் என்றால் பசுவை ரட்சிக்கக்கூடிய இடையன். எம்பெருமான் கொண்டாடின குலமாச்சே. அந்த இடையர்கள் விட்டு பெண்களை ஆய்ச்சின்னு சொல்லுவா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டுல போனா முதல்ல காம்பவுண்டு மாதிரி ஒரு துவாரம், மகா துவாரம் தெரியும். உள்ள போனா ஒரு வெற்றிடம் தெரியும், ஒரு ஓபன் ஸ்பேஸ், சூரிய வெளிச்சம் படும். அதுக்குள்ள போனா பெரிய முற்றம் இருக்கும். முற்றம்னா எல்லா பக்கத்திலையும் ஓடு அப்படி கவிழ்ந்து இருக்கும், நடுவே சூரிய வெளிச்சம் தெரியும். ஆரோக்கியம், ஆரோக்கியமா இருப்பா. நின் முற்றம் புகுந்து, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து. திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை. திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு வெளியில பார்த்தா ஒரு முற்றம் இருக்கும், அங்கிருந்து எட்டி பார்ப்பாராம். திருக்கண்ணபுரம் வைக்கக்கூடிய திசையை பார்த்து, நில்நிலா முற்றத்தே நின்றிவள் நோக்கினால் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு. நீள்நிலா முற்றம், அந்த நிலா கதிர் அதுல அந்த முற்றத்துல தெரியும், நிலா ஒளி தெரியும். நீள்நிலா முற்றத்தே நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம். கண்ணபுரத்தை நினைச்சுட்டே இருப்பாளாம் திருமங்கை நாயகி. அதுபோல சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து. இந்த தோழி வீட்டு திருவாசல் கதவு திறந்து உள்ள போயிட்டா ஒரு முற்றம் இருக்கு. அந்த முற்றத்தில் புகுந்து, நின் முற்றம் புகுந்து உள்ள புகுந்துட்டா. அங்க பார்த்தா ஆகாசம் தெரியறது, மேக கூட்டம் தெரியறது. அந்த மேகத்தை பார்த்தோட கண்ணன் ஞாபகம் வந்துடுத்து. முகில் வண்ணன் பேர்வாட. மேகத்தை பார்த்தா கண்ணனாத்தான நினைப்பா. மலையை பார்த்தா பச்சை பசேல்னு இருக்கும், பச்சைமா மலை போல் மேனி. காக்காயை பார்த்தா கருப்பா இருக்கும், நீ கரிய திருமேனின்னு கொண்டாடுவா. பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்திலேயும் எம்பெருமானை கண்டவர்கள் திருவாய்ப்பாடி பெண்கள், திருவாய்ப்பாடி பிள்ளைகள், கோபாலகர்கள் எல்லாம் கண்ணன் தான் வாழ்க்கை.
சாப்பிடும்போது கூட சாப்பிட்டேன்னு சொல்ல தெரியாதான். கண்ணனை சாப்பிட்டேன். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலும் எல்லாம் கண்ணன். சர்வலாபாய கேசவகா என்று சதா சர்வ காலமும் கேசவனே நினைச்சுட்டு இருப்பாளாம். தயிரோ பாலோ வித்தா கூட தயிர் வேணுமா தயிர்னு விற்க தெரியல, கண்ணன் வேணுமா கண்ணன் வியாபாரம் பண்ணினான். கண்ணனை வியாபாரம் பண்ணினான். ஜெகத் வியாபாரி அவன். கண்ணனை வியாபாரம் பண்றான். தயிர் வேணுமா தயிர், வெண்ணெய் வேணுமா வெண்ணெய்னு கேட்க தெரியாதாம். கண்ணன் வேணுமா கண்ணன், கோவிந்தன் வேணுமா கோவிந்தன், தாமோதரன் வேணுமா தாமோதரன் வியாபாரம் பண்ணுவாளாம். தயிர் பால் வெண்ணெய்ங்கிற பேர் மறந்து போச்சு. நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்வாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குரங்கும் பொருளையலோரம் பாவாய். சிற்றாதே பேசாதே. சிணுங்கி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ? உடம்ப கூட அசைச்சு காட்டலே, முகம் திருப்பலே, ஒரு வார்த்தை பேசலே. நீ உறங்குகிறாயா அல்லது உறங்குவதை போல் நடிக்கின்றாயா? நீ எற்று குரங்கும் பொருள், நீ உறங்குவதின் பொருள் எங்களுக்கு புறப்படவில்லை. நீ அழகிய மயிலை போன்றவள், கண்ணனம் பெருமானோ மேகத்தை போன்றவன், கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியானாச்சு. இந்த மேகத்தை பார்த்தா மயில் ஆடுமே, இந்த முகில்வண்ணன் பேரை கேட்டா நீ எந்திரிக்கவே இல்லையே. அந்த மயிலை போல நீ ஆட வேண்டாமா? முகிலை பார்த்தவுடன் மயில் தோகை விரித்து ஆடுமா போலே இந்த கோஷ்டியை பார்த்தவுடன் எழுந்திருந்து வந்து இந்த கோஷ்டியிலே கலந்து எம்பெருமானிடத்திலே பறை என்ற ஒரு வஸ்துவை பெற்று அவருக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும், எழுந்து வருவாயாக என்று அழைத்து அடுத்த பாசுரத்திலே கனைத்திடம் கற்றருமே கன்றிக்கிறங்கி நினைத்து முறை வழியே நின்றுவார் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாட. கனைத்திடம் கற்றருமை என்ற பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய தோழி செல்வச் செழிப்பு மிக்கவர்களில் அதிகமான செல்வச் செழிப்பு மிக்கவள். திருவாய்ப்பாடி மக்களுக்கு பசுக்களும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக செல்வங்களாய் திகழ்ந்தன, எருமைகளும் கூட்டம் கூட்டமாய் செல்வங்களாய் திகழ்ந்தன. பசுமாடும் இருக்கும், எரும மாடும் இருக்கும், யானை கூட்டமும் இருக்கும். முந்து மதகளித்தன் ஓடாத தோல்வரின்னு சொல்ல போறாரு. யானைகள் கூட கூட்டம் கூட்டமா இருந்தது. மாடு கட்டி போரடித்தால் மாடோதோ என்று யானை கட்டி போரடித்த தமிழ்நாடுன்னு சொல்லுவார். நம்முடைய தேசம் பாரத நாடு, யானை கட்டி போரடிக்கும் பாரத தேசம். ஒரு காலத்தில் தட்சிண பாரதம் உத்தர பாரதம்னு இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மொழி வாரியா பிரிய ஆரம்பிச்சது. உத்தர பாரதம் தட்சிண பாரதம். பாரதம்னு சொன்னாலே ஒரு கௌரவமா இருக்கு. பாரத தேசம் பூமி தேவிக்கு திருமுக மண்டலம், முகபாகம் இந்த பாரத தேசம். பவித்திரமான தேசம் பாரத தேசம். அந்நியர்கள் படையெடுத்து வந்து கோடானு கோடி சொத்துக்களை போரா சூறையாடி சென்றார்கள். பிரிட்டிஷ்காரன் நம்முடைய தேசத்திலே வந்து வியாபாரம் பண்ணுவதற்காக வந்து தேசத்தை பிடித்துக் கொண்டு இங்குள்ள மக்களை மித்திரபேதம் பண்ணி ஒருவருக்கொரு அடித்துக் கொள்ளும்படி பண்ணி பிளவை உண்டு பண்ணி அவன் ராஜ்யம் பண்ணினான். பிரிட்டிஷ் சர்க்கார் அவன் ராஜ்யம் பண்ணினான், இங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அபகரித்துக் கொண்டு சென்றார்கள். இருந்தாலும் இந்த பாரத தேசத்திலே ஞானத்திற்கு பஞ்சம் இருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, நல் வார்த்தைகளுக்கு பஞ்சம் இருக்காது, அடுத்தவர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய உபகார புத்தியிலே பஞ்சம் இருக்காது, மனிதாபிமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஹியூமானிட்டி, அது பாரத தேசம் மண் வாசனை, இந்த மண்ணுடைய வாசனை. பாரத நாட்டிலே உள்ளவா அத்தனை பேர் ஒரு காலத்துல வேத மதத்தை சேர்ந்தவாள தான் இருந்திருக்கா. காலதேச வர்த்தமானம் ஏதோ அவ மதம் மாற வேண்டியதாயிடுச்சு. அத்தனை பேரும் நம்முடைய பாரதியர்களா தான் இருந்திருக்கா. பூஜ்யம், அந்த சைஃபரை கண்டுபிடித்தவர்கள் பாரதியர்கள். விஞ்ஞானத்திலே பிளைட் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சான்னு சொல்லுவா, கிடையாது. ராமாவதார காலத்திலே ராமாயணத்திலே ஆகாய விமானம் இருந்திருக்கேன். எத்தனை லட்சம் வருஷங்களுக்கு முன்பு ஆகாய விமானம்ங்கிறத ஒண்ணு சொல்லியிருக்கா. இன்னும் பல ஆலயங்களிலே சிற்பங்கள், தூண்களிலே உள்ள சிற்பங்களை பார்க்கலாம். திருக்குறுங்குடிங்கிற திவிதேசம் இருக்கு, எத்தனை விதமான சிற்பங்கள் இருக்கு. செண்பகராமநல்லூர்,
துவாரபாலகால் பாதங்கள் பார்த்தா நரம்பு இருக்கு, உடம்புல நரம்பு தெரியும். துவாரபாலகால் சிற்பத்தில் நரம்பு தெரியும். மனுஷ சரீரத்திற்குள்ள எத்தனை நரம்பு இருக்கோ அத்தனை நரம்ப செண்பகராமநல்லூர் கோவில் துவாரபாலகால் திருமேனில பார்க்கலாம். அப்போ எந்த ஸ்கேன் இருந்தது அந்த காலத்துல? இன்னும் ஏதோ ஒரு கோவிலிலே ஒரு தாயாருடைய கர்ப்ப கிரகத்திலே சிசு உண்டாருதோ இல்லையோ, தாயாருடைய கர்ப்பத்திலே குழந்தை உண்டாருதோ இல்லையோ, அது 1 மாசத்திலிருந்து 9 மாசம் வரை அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஓரொரு தினத்திலே அது எப்படி வளர்றதுன்னு அந்த கல்வெட்டு சிற்பங்கள் இருக்கு. அப்ப எந்த ஸ்கேன் இருந்திருக்கு? முதல் மாசம் அந்த சிசு, அந்த ஜலம், ஒரு சொட்டு ஜலம் எப்படி சதை பிண்டமாறுது, 2வது மாசம் எப்படி வளருது, 3வது மாசம் எப்படி வளருது, படிப்படியாக 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 அந்த தாயாருடைய கர்ப்ப கிரகத்திலே, அந்த பூமியிலே, அந்த புண்ணிய பூமியிலே விழுந்த ஒரு சொட்டு ஜலமாகிய பிந்து விதையானது, அந்த பிந்து, அந்த விதை, ஒரு சொட்டு ஜலம் எப்படி வளர்ச்சி அடைகிறது, அந்த குழந்தை முழுமையான வளர்ச்சி அடையக்கூடிய குழந்தை பரியந்தம் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு கோவில் சிற்பத்தில் இருக்கு. அப்போ எந்த ஸ்கேன் இருந்தது? உலகத்திலே உள்ள தர்மங்கள் அனைத்திற்கும் ஞான களஞ்சியம் பல்கலைக்கழகம் நம்முடைய பாரத தேசம். சந்திரமண்டலம் குளிர்ச்சியானது இப்ப சொல்றா, மேலே தன்மதியும்ங்கிறார் திருமங்கை ஆழ்வார். 2000 வருஷங்களுக்கு முன்பே சொல்றாரு குளிர்ச்சியான சந்திரமண்டலம்ங்கிறாரு. சந்திரமண்டலத்தை தாண்டி சூரிய மண்டலம் இருக்கு, ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்லியிருக்காரு. இத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறான், இத்தனை 1000 மைல், இத்தனை 1000 யோஜனை தூரம் இருக்கு நம்முடைய வேதம் சொல்றது. ஒரு யோஜனை 4.25 மைல். கணக்கு பண்ணி பாருங்க, எல்லாம் சரியா தானே இருக்கு. தாரகா மண்டலம், நட்சத்திர மண்டலம், தாரகையும் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தைங்கிறார் திருமங்கை ஆழ்வார். சூரிய மண்டலத்தை தாண்டி நட்சத்திர மண்டலம், தாரகா மண்டலம் இருக்குன்னு சொல்றாரு. அத்தனையும் நம்முடைய வேதங்கள்ல இருக்க. வேதங்கள் அப்படிங்கிறது பிராமணர்கள் ஓதக்கூடிய மந்திரம் கிடையாது. உலகத்தை பற்றிய அனைத்து விஷயங்களை பற்றிய ஞானம், மெடிக்கல் சயின்ஸ் நம்முடைய வேதத்தில் இருக்கு. ஜியோகிராபிக்கல் சயின்ஸ் நம்முடைய வேதத்தில் இருக்கு. தியாலஜி, ஜியாலஜி, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி அத்தனையும் வேதத்தில் இருக்கு. வேதங்கள் மிகுந்த அறிவு பொக்கிஷங்கள். அரசாங்கங்கள் தயவு பண்ணி வேதங்களை ஏதோ பிராமணர் ஓதக்கூடிய மந்திரமா பார்க்காமல் அதை உயர்ந்த கலையாக பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி, அந்த வேதத்தை ரிசர்ச் பண்றவாளுக்கு உதவி பண்ணி அவள் உத்தியோகம் கொடுத்து அதிலே உள்ள விஷயங்களை, இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லும்படி நடவடிக்கை எடுக்கணும். வேதம்ங்கிறது பிராமணர்கள் ஓதக்கூடிய மந்திரம் மட்டும் கிடையாது, உலக தர்மம். முதல் மெடிக்கல் சயின்ஸ் நூல் சுஷ்ருதா மகரிஷி எழுதியது சரக சம்ஹிதை. முதல் ஆபரேஷனை பத்தி, சர்ஜரியை பத்தி நம்ம முதல்ல சொல்றது நம்முடைய வேதம் தான் சொல்றது. உலகத்திலே இன்ன வியாதி, இத்தனை விதமான ஜுவரம் உண்டு. பன்றிக்காய்ச்சல் கண்டுபிடிச்சேங்கிற யாரும் கண்டுபிடிக்கல. நம்முடைய வைத்திய சாஸ்திரத்துல பன்றிக்காய்ச்சலை பத்தி இருக்கு. 64 விதமான ஜுவரம் இருக்கு, 18 விதமான தலைவலி இருக்கு. மைக்ரேன் ஹெட்டேக்குங்கிறா, டென்ஷன்ல ஹெட்டேக்கு, தூங்கல் என்ன ஹெட்டேக்கு, சுகர்ல ஹெட்டேக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் ஹெட்டேக்கு, பட்னி ஹெட்டேக்கு, பசியால ஹெட்டேக்கு. ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவலி. எல்லா தலைவலிக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது. சகல வியாதிகளுக்கும் ஒரே மருந்து விஷ்ணு சகஸ்நாமம். ஆர்த்தா விஷண்ணா க்ஷிதலா சகீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானம் சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி பவந்தி. எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து சகஸ்நாமம். சவுண்டாலஜின்னு கண்டுபிடிச்சிருக்காளே மெடிக்கல் சயின்ஸ்ல, அது நம்ம வேதத்துல இருக்கு. மஞ்சள் கிருமி நாசினி சாதாரண விஷயம். மஞ்சள் கிருமி நாசினி நம்ம வேதம் சொல்றது, வைத்திய சாஸ்திரம் சொல்றது. சரக சங்கீதையில் எத்தனை விதமான நோய் இருக்கு, எத்தனை விதமான நோய்க்கு என்ன மருந்து. சரக சங்கீதை எல்லாரும் பார்க்கலாமே. சர்ஜரி எப்படி பண்றது, அந்த காலத்துல சர்ஜரி பண்ணியிருக்காளே. உடஞ்சு போய் வெட்டுப்பட்டு துண்டான கையை ஒட்ட வச்சிருக்காளே, அப்போ அனஸ்தீஷியா ஏது, மயக்க மருந்து ஏது? ஏதோ ஒரு பச்சளையை கரைச்சு பச்சளையை பிடிஞ்சிருக்கா, அந்த இடம் மரத்து போறது, கையை ஒட்ட வச்சிருக்காளே. இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காளே. டெஸ்ட் டியூப் பேபி நம்முடைய சாஸ்திரத்துல வருது. இந்த சிசுவை எடுத்து அங்க எடுத்து வளர்த்தார். டெஸ்ட் டியூப் பேபி. எத்தனை விஷயங்கள்.
யாரும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டாம். பாரத தேசத்துடைய வேத சாஸ்திரங்களை முறைப்படி கௌரவப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை முழுமையான தியரியா வெளியிட்டா நிறைய வந்துட்டே இருக்கும். கடலுடைய ஆழத்தை யாராலும் அளக்க முடியாது, கடல் ஜலத்தை யாராலும் அளக்க முடியாது. அதுபோல வேதத்தின் பொருளை யாராலும் முழுமையாக கண்டறிய முடியாது. பார்க்க 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 வந்துட்டே இருக்கும். அவ்வளவு பொக்கிஷங்கள் வேதத்தில் இருக்கு. நம்முடைய மதத்திற்கு ஹிந்து மதம்னு பேர் கிடையாது, வேத மதம்னு பேரு, வைதீக மதம். உலகத்தில் உள்ள சகல ஜீவாத்மாக்களும் க்ஷேமமாக இருக்கணும். அவன் எந்த ஜாதியா இருந்தாயன, எந்த மதமா இருந்தாயன, அவன் மனுஷனா இருந்தாயன, மிருகமா இருந்தாயன, பறவையா இருந்தாயன, சகல ஜீவாத்மாக்களுக்கும் ஹிதம் உண்டாக வேண்டும். அதுதான் சனாதன தர்மம். எல்லோருக்கும் நன்மை பயப்பதே சனாதன தர்மம். நான் மட்டும்தான் நன்னா இருக்கணும், அடுத்தவன் இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. சர்வே ஜனாக சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சகல லோகங்களும் க்ஷேமமா இருக்கணும். அதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் யாரையும் அடி வெட்டு குத்துன்னு சொல்லலே, இன்னார்தான் இதை செய்ய வேண்டும் சொல்லலே. பிரம்மத்தை உணர்ந்தால் பிராமணன். 6 தொழில்: வேதம் ஓதுதல், வேதம் ஓதிவித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், தானம் வாங்குதல், தானம் வழங்குதல், அறுதொழில் அந்தனர். 6 தொழில் பண்ண அந்தனர். இந்த பிராமண தர்மத்தை மீறிட்டானா அவன் வேற. அந்த பிராமணன் அப்படிங்கிறது ஜாதி கிடையாது, பிறப்பால் வந்தது கிடையாது, தகுதியால், படிப்பால், தொழிலால் வந்தது. இல்லைன்னா மீனவ ஜாதியில பிறந்த வியாசரை வியாச பகவான் என்று சொல்றோமே, பகவானுக்கு சமமா சொல்றோமே, சாட்சாத் பகவத் அம்சம் தானே. மீனவ ஜாதி அப்படி தள்ளி வைக்கிறாளா? ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு வால்மீகியை தள்ளி வச்சிருக்காளா? வால்மீகி பகவான். வால்மீகின்னு சொல்லும்போது கையை கூப்பணுங்கிறாரே, வால்மீகின்னு சொல்லும் போதே கையை கூப்பணுமே, திருப்பாணாழ்வார் சொல்லும்போது கையை கூப்பணுமே. அவர் திருக்குறத்திலே பிறந்தார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காளா? கிடையாது. அவர்கள் சரித்திரத்தை, வைபவத்தை உள்ளதை உள்ளபடியே பொறுத்து காட்டி சாசனம் பண்ணி வைத்தவர்கள் பிராமணர்கள், ஆச்சார சீலர்கள். சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திலே வாழ்ந்த காலத்திலே கொள்ளிடத்திலே அதிகாலை நீராடப் போகும்போது ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்திலே பிறந்தவரான முதலியாண்டான் திருக்கரத்தை பிடிச்சுட்டு குடிக்க போவாராம். தீர்த்தா வாடி திருமண் காப்பு இட்டு சந்தியாவந்தனங்கள் பண்ணிட்டு மடியா வரும்போது பிள்ளை உறங்கா வில்லிதாசர் என்னும் மல்லன், மலைக்குறவர் ஜாதியில பிறந்த மல்லன் கையை பிடிச்சிட்டு வருவாராம். அப்போ சனாதனம்ங்கிறது இதுதானே. பக்தியாலும் ஸ்ரத்தையாலும் எல்லோரும் நல்வாழ் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள். இதுதான் சனாதன தர்மம். இதுல என்ன தவறு இருக்கு? எங்க தோஷம் இருக்கு? அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, இதுதான சனாதன தர்மம். அது சிவக்ஷேத்திரமா இருந்தாலும் சரி, விஷ்ணு கஷேத்திரமா இருந்தாலும் சரி, பிளாட்பாரத்து மாரியம்மன் கோவிலா இருந்தாலும் ஒரு சங்கல்பம் பண்ணும்போது லோகக்ஷேமார்த்த சித்தியர்த்தம் தானே சங்கல்பம் பண்றாங்க. பாரதம் மட்டும் க்ஷேமமா இருக்கணும்னோ, அல்லது இந்துக்கள் மட்டும் க்ஷேமமா இருக்கணும்னோ, அல்லது இந்த ஜாதியை சேர்ந்தவன் மட்டும் க்ஷேமமா இருக்கணும்னோ, அல்லது நம்ம தெய்வத்தை ஒத்துண்டவாதான் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லலே. லோகக்ஷேமார்த்த சித்தியர்த்தம், லோக கல்யாணார்த்தம், அப்படித்தானே சொல்றான். லோகக்ஷேமார்த்த சித்தியர்த்தம், லோகத்திலே எந்த மூலையிலே யார் இருந்தாலும் எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். அவன் எந்த ஜாதி, எந்த மதம், கடவுள் ஒத்துக்கிறானா ஒத்துக்கலையா, இன்ன வர்ணமா இன்ன ஜாதியா, தாரதமியமே கிடையாது. எல்லோரும் அந்யூன்யமாக க்ஷேமமா இருக்கணும். அதுதான சனாதனம். அர்த்தம் அதுதானே. பறவைகள் க்ஷேமமா இருக்கணும், புழு பூச்சிகள் க்ஷேமமா இருக்கணும், மிருகங்கள் க்ஷேமமா இருக்கணும். என்ன தவறு? மற்றவன் நன்னா இருக்கணுங்கிறது தவறா? அதுதான் சனாதனம். வேத மதம், வேத மதத்துடைய கொள்கை, வேத மதத்துடைய கொள்கை சர்வே ஜனாகா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா, ஒருபடி மேல போய் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அனைத்து லோகங்களும், இந்த லோகமா அங்க உள்ளவாளும் க்ஷேமமா இருக்கட்டும், பிரம்மலோகமா அவளும் க்ஷேமமா இருக்கட்டும். எப்பேற்பட்ட தர்மம் நம்முடைய தர்மம். வேத தர்மம் தான் ஹிந்து தர்மம். ஹிந்து மதம்னு பின்னாடி பேர் வந்தது, வேத மதம். வேதம் அனைவருக்கும் பொது.
வேதம் அனைவருக்கும் பொது. குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட நூல் பொது. அந்த மதத்தை சேர்ந்தவாள் மட்டும்தான், மற்றவாள் கிடையாது. ஆனால் இது வேதமானது எல்லோருக்கும் பொது. சூரியனை பத்தி சொல்றது, சந்திரனை பத்தி சொல்றது, பூமி உருண்டை என்று 350 கோடி வருஷங்களுக்கு முன்பு காட்டியது நம்முடைய வேத மதமாச்சே. உந்து மதகளித்தன் பாசுரத்தை பார்க்க போறோமே. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ, நீலவரை 2 பிறைகவ்வி நிமிர்ந்ததுப்ப. நீல நிறமான பிரம்மாண்டமான மலையை போலே வராக பெருமாள் இருந்தாராம். 2 தந்தம் இருந்துதான் பெருமாள். 2 பிறை சந்திரனை போலே 2 தந்தம். அந்த 2 தந்தங்களுக்கு மேலே அந்த பெருமாள் திருமுக மண்டலத்தில் உருண்டைய பூமி இருந்ததுங்கிறார் நம்மாழ்வார் என்ற நாடார். ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கு பிரதமாச்சாரியர் நம்மாழ்வார். நாடார் குலத்திலே பிறந்த வேதம் தமிழ் செய்த மாறன். நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, அவள்லாம் வைஷ்ணவாளா இருந்திருக்கா. அவள் குலதெய்வம் திருமாலிரும் சோலை அழகர் சுந்தரபாகுவான பரமசுவாமி தான் அவள் குலதெய்வமா இருந்திருக்கார். நாடார்கள் அத்தனை பேருக்கும் ஆதி குலதெய்வம் திருமாலிரும் சோலை அழகர். முடிச்சோதியார் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அறந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலராய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலை கட்டுரைன்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் சுவாமி. இந்த நாடார் சமுதாயத்து குலதெய்வமா இருந்திருக்கார். யாதவர்களுக்கு குலதெய்வமா இருந்திருக்கார். அநேகமாயிரம் பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கும் குலதெய்வமா இருந்திருக்கார் அழகர். அது எடுத்து சொல்லாத காரணத்தினாலே அவரவர்கள் தேவதாந்தர சம்பந்தத்தோட அங்கங்க விலகி போயிட்டார். அது அம்மா மேல குற்றம் கிடையாது. எடுத்து சொல்லக்கூடியவா சொல்லி இருக்கலாம். அப்போ 5150 வருஷங்களுக்கு முன்பு அவதரித்த நம்மாழ்வார் பூமி உருண்டேன்னு சொல்றாரு. நீலவரை 2 பிறைகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் என்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீல கடல் கடைந்தாய் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய தர்மம், எவ்வளவு பெரிய பூகோள சாஸ்திரத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருண்டைன்னு தமிழன் சொல்லியிருக்கானே. ஒரு தமிழன் சொல்லியிருக்கானே. பந்தாறு விரணிங்கிற பதத்துல ஒரு இடைச்சி பூமி உருண்டேன்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதை சொல்லலாமே. ஆனா பரீட்சையில நீங்கள் இப்படி எழுதினா மார்க் போட மாட்டா. 19ஆம் நூற்றாண்டிலே எவனோ 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சான்னு எழுதினாதான் மார்க் போடுவான். அப்படி ஆயிடுத்து பாடத்திட்டங்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர்கள் வேணும். வேதம் 350 கோடி வருஷங்களுக்கு முன்பே இந்த உலகம் உருண்டை பூஹூ இது கோல ரூபா. கோலம்ங்கிற பதத்திலிருந்தா குளோபல்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்தது. கோலம் அடிக்கடி சொல்லணும். இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ ஸ்கூல்ல போய் எப்படி வேணாலும் நீ பரீட்சை எழுதிக்கோ. தர்மம் இதுதானே. தர்மத்தை மாற்ற முடியாது. சந்திரன், சூரியன், செவ்வாய்ங்கிற பூமி எப்படி இருக்கும்? செம்மையான பரப்பு. பூமி கிரிம்சன் கலர்ல சிகப்புல இருக்கு. சிகப்பா செவ்வாய்ங்கிற ஒரு கோள் இப்படி இந்த கலர்ல இருக்கு. இப்ப சொல்றா கண்டுபிடிச்சேங்கிறா. யாரும் கண்டுபிடிக்கல. அன்னைக்கு நம்ம வேதம் சொல்லியிருக்கு. சூரியனுக்கு எவ்வளவு யோஜனை தூரத்தில் இருக்கான், சந்திரன் எவ்வளவு யோஜனை தூரத்தில் இருக்கான், நட்சத்திரங்கள் எவ்வளவு யோஜனை தூரத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை சிறப்பா எடுத்துக்கணும். அத்தனை பேரும் கடமையா எடுத்துக்கணும். நம்முடைய தர்மங்களை அழிப்பதற்காகத்தான் பிரிட்டிஷ்காரன் இந்த பாடத்திட்டத்தை பூரா மாத்தினான். இன்னும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. இன்னும் பிரிட்டிஷுடைய பிடியில இருக்கும். ஜனவரி 1 நமக்கு புத்தாண்டு கிடையாது. நமக்கு சித்திரை 1 தான் புத்தாண்டு. பாரத தேசத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே புத்தாண்டு மேஷ சங்கரமணம் தான் புத்தாண்டு. சூரியன் மேஷ ராசியிலே உதிக்கக்கூடிய பிரதம வேளை தான் நமக்கு புத்தாண்டு. யோசிச்சு பாருங்க. மேஷாதி லக்னங்கள் இருக்கு. மேஷம் முதல் லக்னம். அந்த முதல் லக்னத்துல முதல் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய வேளை. சூரியன் தான் நவகிரகங்களுக்கு அதிபதி. சூரியனை வச்சுத்தான் இந்த பூமி கோலங்கள், நவகிரகங்கள், நவகோள்கள் இயங்குறது. அந்த சூரியனை வச்சுதான் நம்ம கணக்கு பண்றோம். சூரிய சந்திராவை வச்சுத்தான் அந்த பூமியுடைய தினங்கள், வருஷங்கள், நாள், நட்சத்திரங்கள் கணக்கு பண்றோம். அப்போ இந்த பூமியில் இந்த சூரியன் மேஷத்திலே முதலே பிரவேசம் பண்ணக்கூடிய முதல் நொடி மேஷ சங்கரமண புண்ணிய காலம்னு பேர். அது சித்திரை மாசம். அதை மேஷ மாசம்னு சொல்லுவா. அந்த காலத்து சொல்லி தருவா. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவடின்னு சொல்லி தருவா. இப்ப யாரும் சொல்லி தரதில்லை. ஜனவரி, பிப்ரவரி மாத்திட்டாளே. நம்முடைய பண்பாடே போயிடுத்தே. நம்முடைய தர்மம் போயிடுத்தே. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு. தயவுன்னு நம்முடைய பெரியவா எல்லாரும் இதை சொல்லிக் கொடுங்க.
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரையே வேண்டாமே, அது ஸ்கூல்ல படிச்சுக்கட்டும், அது அப்படியே விடட்டும். நமக்கு தமிழ் மாசம், தமிழ் தேதியை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு தமிழ் 1ஆம் தேதி, தமிழ் 2ஆம் தேதி, தமிழ் 3ஆம் தேதி, தமிழ் 4ஆம் தேதி சொல்லிக் கொடுங்க. தமிழ் தேதி யாருக்குமே தெரியலை. ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்கு திங்கள், செவ்வாய், புதனே தெரியல, வருத்தமா இருந்தது. மண்டே டியூஸ்டேங்கிறான், திங்கள் எது செவ்வாய் எதுன்னு தெரியல. திங்கள், செவ்வாய், புதன்கிறது அந்த கோளுடைய பெயரை வச்சு சொல்றா, அதோடைய குணம் தெரியுது. திங்கள்னு சொல்லும் பொழுது பிரகாசம்னு தெரியுது, குளிர்ச்சின்னு தெரியுது. ஞாயிறு சூரியன், வெப்பமான தினம். சௌமியம் புதன், ஞானத்திற்கு ஞானத்திற்கு அதிபதியான நாள், சௌமியம் அப்படின்னு தெரியுது. குருவாரம், குருவாரம்னு சொல்லி கொடுக்கணும். அந்த சப்தத்திற்கு, அந்த வைப்ரேஷனுக்கு ஒரு பலன் உண்டு, அந்த சப்தத்துக்கு ஒரு பலன் உண்டு. பாரத தேசம், பாரத தேசம்னு சொல்லி பாருங்க, இந்தியான்னு சொல்லி பாருங்க. பாரதம்னு சொல்லும்போது எவ்வளவு கௌரவமா இருக்கு. அந்த வார்த்தைக்கே ஒரு ஒரு ஏற்றம் தெரியுது. பரதன் என்பவனாலே ஏற்படுத்தப்பட்ட தேசம் பாரத தேசம். அந்த பரதன் என்பவன் ராமனுடைய தம்பி பரதன் கிடையாது. ராமாவதாரத்துக்கு முன்பே பரதன் ஒருத்தன் இருந்திருக்கான். ராமாவதாரத்துக்கு முன்பே அந்த பரதன் இருந்திருக்கான். அந்த பரதனாலே ஏற்படுத்தப்பட்டு ஆட்சி பண்ணப்பட்ட தேசம் பாரத தேசம். அந்த பரதன் தான் எதுகுலத்திற்கு முன்னோடின்னு தெரியுது. யயாதி குலம், எதுகுலம்னு சொல்றாள் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் குலம், அதுக்கு முன்னோடி பரதன். அந்த பரதனாலே ஏற்படுத்தப்பட்ட தேசம் பாரத தேசம். இந்த பாரத தேசம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது? விகசித பத்மாகார மண்டலே பாரத தேச விகசிதனா, மலர்ந்த பத்மம்னா தாமரை, மலர்ந்த தாமரை புஷ்பத்தை போல பாரத நாடு இருந்ததாம். ஆஸ்திரேலியா பர்யந்தம் பாரத தேசம், ஆஸ்திரேலியா பர்யந்தம் பாரத தேசம். இப்ப இருக்கிற சீனா பாரத நாட்டுடைய ஒரு பகுதியா இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான், காந்தகார், காந்தார தேசம் பாரத தேசத்துடைய ஒரு பகுதி. பாரத நாடு மலர்ந்து விரிந்த தாமரை புஷ்பத்தை போல இருந்தது, இப்ப ஆணி மாதிரி ஆயிடுது. காந்தார தேசம், காந்தகார்கிற அந்நி நாட்டுல இருக்குங்கிற கிடையாது, பாரத நாட்டுல இருந்திருக்கு. திபேத் பாரத தேசத்துடைய ஒரு பகுதி. மலர்ந்து விரிந்த தாமரை புஷ்பத்தை போல பாரத நாடு இருந்திருக்கு. அகன்ற பாரதம். நீங்க மனசுல தியானம் பண்ணிட்டே இருக்கும், நிச்சயம் நடக்கும். மீண்டும் ஒரு பொற்காலம் வரும், அகன்ற பாரதம் வரும். நம்முடைய தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது, இந்த வேதத்தை யாராலும் அழிக்க முடியாது. பகவான் அவதாரம் பண்ணுவார், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுவார். நாம பெருமாட்ட பிரார்த்திக்க வேண்டாம், துஷ்டால நிகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திக்க வேண்டாம். அவருக்கும் இந்த வேத மார்க்கத்திலே அன்வைக்கும்படி ஒரு பிராப்தத்தை கொடுத்துட வேணுங்கிறது ராமானு சம்பிரதாயம். அவருக்கு தெரியல, இதோடைய தர்மம் தெரியல, இந்த தர்மத்துடைய மேன்மை தெரியல, இந்த தர்மத்துடைய பெருமை தெரியல, இந்த தர்மத்துடைய உண்மை தெரியல. அவர்களும் இதிலே உள்ள தர்மத்தை, ஞானத்தை, உண்மையை, பெருமையை தெரிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் பாரதியர்களாக வாழ வேணும் என்று பிரார்த்திக்கணும். அது எம்பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதுபோல கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து உலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கால் என்று ஒரு பெண் பிள்ளையை அழைக்கிறார்கள். பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி, பனித்தலை வீழ, பனி பொழியறது, இவளுடைய மாளிகை வாசல்ல தண்டியல் போதிய பிடிச்சு நிற்கிறாளா இவா, குளிர் நடுங்கிறது. இளம் எருமைகள் தன்னுடைய குழந்தைகளான கன்றுகளை நினைத்து பாலை சொரிஞ்சின்றபடியே இருக்கான். தாமச பிரகதிகளான எருமைகள் கூட தங்கள் குழந்தைகளை நினைத்த மாத்திரத்திலேயே, தங்களுடைய குழந்தை செல்வங்களான கன்றுகளை நினைத்த மாத்திரத்திலேயே பால் காம்பிலிருந்து பால் அப்படியே சொரியுமா, சொரியறது. அந்த பால் ஒரு சின்ன ஓட மாதிரி அந்த தோட்டத்திலேருந்து வாசல் வரைக்கும் வந்துடுதான். இவன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பூமியில சேரும் சகதியும் ஆயிடுத்தான். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்தபடியே, நினைத்த மாத்திரத்திலேயே, நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அவ்வளவு செல்வ செழிப்பான். அத்தனை மாடுகளும் கண்டுகுட்டி போட்டிருக்கு. கன்றுகள் நினைச்ச மாத்திரம் பால் பொழியறது. அந்த மாடுகள் எருமை மாடுகள், தாமச பிரகிருதிகளான எருமைகள் கூட தன் கன்றுகளை நினைத்த மாத்திரத்தில் அன்பின் பெருக்காலே அந்த பால் காம்பிலையும் தன்னாலே தானே பாலை சொரிய அந்த பால் நதி போல வெள்ளமிட்டு உன் வாசல் வீட்டு வாசலுக்கு வந்து சேரும் சகதியுமா இருக்கு. ஆக கீழே குளிர்ச்சியா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. மேல பனி பொழியிறது, அதுவும் ஜில்லுன்னு இருக்கு. நாங்க நடுங்கின்னு இருக்கோம். பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி,
சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாட. உள்ளே இருக்கக்கூடிய பெண் கேட்டாளாம், தோழிகளே, இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க முதல் திருமாளிகளை பாடிய பாட்டை கேட்டேன். கற்றுக்கடவை கணங்கள் பலகரந்து குற்றமும் இல்லாத கோவரந்தும் பொற்கொடியை அழைச்சேன். அப்பவே நான் எழுந்திருந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரம் எதற்காக வந்திருக்கேள்? இந்த கோஷ்டியில என்ன கூப்பிடுறேன், நானும் உங்களோட சேர்ந்து என்ன பண்ண போறோம் அவளுக்கு தெரியும். எல்லாம் எல்லாரும் முதல் நாள் பேசி வச்சுருக்காளோ, எம்பெருமானை போய் பார்க்கணும், அவனுக்கு பல்லாண்டு பாடணும், அவனிடத்திலே பறை 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 என்ற ஒரு வஸ்துவை பெற வேணும் பேசி வச்சுருக்கா. இருந்தாலும் அந்த குழந்தைகள், ஒரு குழந்தைகளானவள் இன்னொருத்தரிடத்திலே கேட்பாளாம், நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லேன். சின்ன குழந்தைகளை பார்த்து கேட்பா, உன் அப்பா யாரு? அப்பன்னு கேட்பான், உன் அப்பா யாரு காமி. அந்த குழந்தை அப்பாவை காமிக்கும். ஏன் கண்ணா, உன் அம்மா யாரு காட்டு, அம்மாவை காட்டும். அந்த கேட்பா. அதுபோல நம்ம என்ன பண்ண போறோம் என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் அழைக்க வந்தவர்களை கேட்க, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சத்த மனத்துக்கு இனியானை பாட. ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்ணனிடத்திலே வாத்சல்யம், ஈடுபாடு அதிகம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையிலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சத்த மனத்துக்கினியானை ராமபிரான சொன்னார், சக்கரவர்த்தி திருமகன் சொன்னார். பெரிய காரணம் உண்டு, பெரிய காரணம் உண்டு. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணானே எதற்காக? பிள்ளை இல்லாத தசரதன் பண்ணின தபசுக்கு அவனுக்கு பிள்ளையாய் பிறப்பதற்காக பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணானா? அது முக்கிய காரணம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். அயோத்தியா மாநகரத்து மக்கள் அத்தனை பேரும் ராமன் எங்க வீட்டு குழந்தை, எங்க வீட்டு குழந்தைன்னு கொண்டாடினாலே அந்த மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக ராமாவதாரமா? அது முக்கிய காரணம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். சீதா தாயார கல்யாணம் பண்ணிட்டாரே, அதற்கு முன்னாடி விஸ்வாமித்திர மகரிஷி யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணாரே, தண்டகாரண்யத்தில் உள்ள அசுராலெல்லாம் சம்ஹாரம் பண்ணானே, ராட்சசிகளை சம்ஹாரம் பண்ணானே, இது காரணமா? இது முக்கிய காரணம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். அயோத்தியாபுரியை விட்டுட்டு லங்க வரைக்கும் போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணானே, கும்பகர்ணனை முடிச்சானே, இந்த ராவணாதிகள் சம்ஹாரம் அது ஒரு காரணமானா? அதுவும் ஒரு காரணம் தான், ஆனா முக்கிய காரணம் இல்லை. ராமாவதாரத்திற்கு முக்கிய காரணம் ஆண்டாள் நாச்சியாருக்காகத்தான் ராமாவதாரம். அங்க தேடி இங்கே தேடி சுத்தி சுழன்று எங்க முட்டி மோதி பார்த்தாலும் ராமாவதாரத்தின் முக்கிய காரணம் ஆண்டாள் நாச்சியாருக்காக. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கு இனியவனான ராமனை பாடனர் தாயார். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய். நாங்கள் ராமனை பாடிட்டு வரோமே, அதை கேட்டுட்டு நீ பேசாம இருக்கியே இருக்கலாமா? ராமான்னு சொல்லும் போது நீ அடுத்த வார்த்தை சொல்ல வேணும் இல்லையோ? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நேத்தி சாட்சாத் மகேஸ்வரன் பார்வதி தேவிக்கு மந்திரோபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ராமநாம தாரக மந்திரம் தான் அந்த லோகத்தை ரட்சிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமே. கம்பராட்டாழ்வார் சொல்றாரே, ராமநாமத்துடைய பெருமையை சொல்றாரே, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தார் அறிந்து. நாங்கள் உன்னுடைய திருமாளிகை வாசலிலே வந்து உன்னை அழைக்கின்றோம், நீ எழுந்திருந்து வரவில்லை, இந்த விஷயம் ஊருக்கே தெரிந்துவிட்டது, அனைத்தில்லத்தார் அறிந்து. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை, இது விசேஷமான பதம். கார்மேனி செங்கன் கதிர் மதியம்போர் முகத்தான் என்று கண்ணனை சொன்னார் ஆண்டாள். கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று கிருஷ்ண பரமாத்மாவைத்தான் சொல்லி ஆரம்பிச்சார். ஏறார்ந்த கண்ணி யசோதைக்கு இளம் சிங்கம் கண்ணனைத்தான் அழைச்சான். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் கண்ணனைத்தான் சொன்னான்.
பெரியாழ்வார் குழந்தை கோதைக்கு கிருஷ்ணாவதார் வைபவங்களை சொல்லி 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 வளர்த்தார். கண்ணனிடத்திலேயே ஈடுபாடு. கண்ணனை பார்க்க வேணும், அவன் அவதரித்த புண்ணிய பூமியான மதுராபுரிக்கு செல்ல வேணும், அவன் விளையாடின யமுனை கரைக்கு போகணும், கோவர்த்தனகிரி கொடையா பிடிச்சானே அந்த கோவர்த்தனகிரிக்கு போகணும், கோபுரத்திற்கு போக வேணும் ஆசைப்பட்டான். அயோத்தியாவுக்கு போகணும்னு சொல்லல. ஆனால் இந்த பாசுரத்திலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்திக்கினியானேனார். 2 தத்துவம் இருக்குது இந்த வார்த்தையில. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானின் 2 பெரிய விஷயத்தை தாயார் சொல்றார். தனக்காகத்தான் இந்த ராமாவதாரம். பெருமாள் ராமனா பிறந்தாரே. வெள்ளடைவே கண்டுயின்ன எம்மி ராமாவோ இன்னி வியங்கான மரத்தின் நிழல் கல்லடைவேல் கண்டுயில கத்தனையோ காகுத்தா கரியகோவேன்னு குலசேகர் பெருமாள் வயிறு பிடிக்கிறார். தசரத சக்கரவர்த்தி ஸ்தானத்துல இருந்துட்டு மெத்த மேல நல்ல பஞ்சு மெத்த மேல படுத்துட்டு இருந்தியப்பா குழந்தை. நீ காட்டுல யாரு ஒரு பஞ்சு மெத்த விரிப்பா, யாரு மஞ்சம் போடுவா, நீ எங்க படுத்துப்ப, ஒரே கல்லு முள்ளுமா இருக்குமே. கல்லடை மேல் கண்டுயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே. கல்லுலையும் மண்ணும் உடம்புல குத்துமேப்பா. சுகந்தமான திருமேனி, சௌகுமாரியமான திருமேனியாச்சே ராமா. நல்ல மெத்த, பட்டு மெத்த, கந்தத்தால இழைக்கப்பட்ட மஞ்சம், தங்கத்துல நிறைய பூ போட்டிருக்கும், நல்ல வெல்வெட்டு, பாதம் மிதிக்கரணம் போற வெல்வெட்டு, கீழே போற ரத்தன கம்பளம், அதுல நடந்து வருவனி, உன் நடையழகே தனி. அந்த பஞ்சு மெத்த மேல நீ சயனம் பண்ணிட்டு இருப்ப. உன் திருமேனி மிருதுவா இல்ல அந்த பட்டு மிருதுவா? உன் திருமேனி மிருது அதிகமா இருக்குமா, அந்த வெல்வெட்டு மெத்த மிருதுவா இருக்குமா? பார்க்க முடியாது. இந்த மிருதுத்தன்மைக்கு மேல் அந்த மிருது, அந்த மிருதுத்தன்மைக்கு மேல் உன்னுடைய திருமேனி மிருதுவா இருக்கும். அப்படிப்பட்ட செல்ல பிள்ளையா வளர்ந்தேப்பா. மெல்லணை மேல் கண்டுயின்ற எம்மி ராமாவோ காட்டுக்குள்ளே வியன்கான மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டுயிர கற்றனையோ. அது படிச்சுக்கணுமா? எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வரணுமே. எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வரணும். அதான் ஆரோக்கியமான சரீரம். கல்லணை மேல் கண்டுயிர கற்றனையோ. கல்லணை, கல்லு குத்து, சுகந்தமான திருமேனி, சௌகுமாரியமான திருமேனி, மிருதுவான திருமேனி சக்கரவர்த்தி திருமகனுக்கு. தோள் கண்டார் தோளையை கண்டார், தாள் கண்டார் தாளையை கண்டார் கம்பராட்டாழ்வர். அப்படிப்பட்ட திருமேனி கல்லணை மேல் கண்டுயிர. அந்த மண்ணில படுத்துப்பா, கத்துண்டியா நீ எங்க போய் கத்துட்டு வந்தப்பா என்று தன்னுடைய துக்கத்தின் மேலேட்டாலே வேதனையோடு கேட்கிறாரா தசரத சக்கரவர்த்தி. தசரத மகாராஜா சக்கரவர்த்தியின் ஸ்தானத்துல இருந்து குலசேகர் பெருமாளை நினைச்சு 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 வேதனைப்படுறார் குலசேகர ஆழ்வார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான். சினம். சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன கோபம்? சீதா தாயார் அபகரிச்சுட்டு போயிட்டா அது கோபமா? அது கோபம் இல்லையா? அது கோபம் கிடையாது. அசுரனுக்கு அதான் புத்தி, தோஷமுடையவாளுக்கு அது புத்தி. அவனுடைய புத்தி பேதலிச்சது. பெண் பித்து, பெண்ணாசை. சாஸ்திரங்கள் சொல்றது பெண்களை பார்த்தா தாயாரா சேவிக்கணும். பெண்களை பார்த்தா சின்ன வயசு குழந்தையா இருந்தாலும் பெரியவாளா இருந்தாலும் தாயாரா நினைக்கணும். தாயார் தான், மனைவி தான். அந்த காலத்திலே தர்மசாஸ்திரம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தா. குருகுல வாசத்திலே தர்மம் சொல்லிக் கொடுப்பா. இன்னைக்கு தர்மம் எங்க சொல்லித்தர யோசிச்சு பாருங்க. 2-3 நாள் அல்லோல கல்லோலப்படுறது பார்க்கிறோமே. பல செய்திகள் ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி ஒரு தோஷம் வந்தா என்ன பாடுபடுவோம், எவ்வளவு வேதனைப்படுவோம். அதுபோல் பெண்களை தெய்வமா பார்க்கணும், தேவதையா பார்க்கணும், போகப் பொருளா பார்க்க கூடாது. இது சனாதன தர்மம். அதான சனாதன தர்மம். பெண்களை தெய்வமா பார்க்கணும். வயசுல சின்னவாளா இருந்தாலும் பெரியவாளா இருந்தாலும் மனைவியை தவிர எல்லாரும் தெய்வமா பார்க்கணும்.
அது தர்மசாஸ்திரம். தர்மம் சொல்லிக் கொடுத்தா அந்த காலத்துல குருகுல கல்வி. குருகுலத்தை சொல்லித்தர அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேன்னு சொல்லி தருவார். இன்ன பாவம் பண்ணினால் இன்ன தோஷம், இன்ன தண்டனைன்னு சொல்லி தருவா. அவன் பாவத்தின் பக்கமே போமாட்டான் அந்த மாணவன். 5இல் வளையாதது 50இல் வளையாது. சின்ன வயசா இருக்கும்போது தர்மம் சொல்லி கொடுப்பா. இப்ப எங்க தர்மம் சொல்லி கொடுக்குறா? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பனானான்னு சொல்லித்தரா. இன்னும் சொல்ல போனா சில இடம் ஏ ஃபார் AK-47 சொல்லித்தரா. டெரரிசம் தானே வளர்றது. அடிப்படை கல்வி திட்டமே சரி கிடையாது. அடிப்படை கல்வி திட்டம் அந்த காலத்திலே ஆசிரியர்கள் தர்ம நெறிப்படி இருந்தார். ஆசிரியன் என்பவன் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவன், தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவன். மாதா பிதா குரு, அப்புறம்தான் தெய்வம். வேதம் சொல்றது மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா. வேதத்தை ஹேளனம் பண்ணா, வேதம் பொய்ன்னு சொன்னா, ஏன் மாதாவை தெய்வமா பார்க்கப்படாதா? பிதாவை தெய்வமா பார்க்கப்படாதா? ஸ்கூல் டீச்சரை தெய்வமா பார்க்கப்படாதா? மற்றவாழ போற தெய்வமா பார்க்கப்படாதா? அதுதானே வேதம் சொல்றது. வேதம்ங்கிற தர்மம் தான் சொல்றது. வாழ்க்கைக்கு வேண்டிய தர்ம மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவை வேதங்கள். மனதை பண்படுத்தக்கூடியவை வேதங்கள். அன்னைக்கு எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது? மக்கள் தொகையும் குறைவு வச்சுப்போம், அது ஒரு காரணமா வச்சுப்போம். இருந்தாலும் இவ்வளவு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கிடையாது. தனி வழியா ஒரு பெண் தன்னந்தனியா போறாமே, பெண்களை பார்த்தா தெய்வமா நினைச்ச காரணம் அந்த காரணம் சின்ன வயசுலேயே வாத்தியார் சொல்லி கொடுப்பார். பெண்களை தெய்வமா பாரு, உன் தாயாரா பாரு, உன் அக்காவா பாரு, உன் சகோதரியா பாரு, உன் மகளா பாரு, மனைவியை மட்டும் மனைவியா பாரு சொல்லி கொடுப்பா. இப்ப என்ன சொல்லித்தரா? பாடத்திட்டங்கள், குலக்கல்வி, குருகுல கல்வி இருக்கணும். அப்போ சின்ன குழந்தைகள் சின்ன வயசுலே அவர் பண்பட்ட புத்தியை உடையவர்கள் ஆகிறார்கள். அதனால வருங்காலத்தில் அவ டெரரிஸ்ட் ஆக மாட்டா, இது போன்ற ஒரு அநீதி பண்ண மாட்டா. பார்க்கிறோம் 2-3 நாளா எவ்வளவு வருத்தமா இருக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கு. நமக்கே இவ்வளவு வருத்தம்னா அந்த குடும்பத்தார் எவ்வளவு வருத்தப்படுவார், பந்துக்கள் எவ்வளவு வருத்தப்படுவார். கல்வி என்பது தர்ம மார்க்கமா இருக்கணும். கல்வி என்பது அடிப்படையில் தர்மத்தை போதிக்கக்கூடியதா இருக்கணும். அந்த கல்விக்கான பாடத்திட்டங்களை தயார் பண்ணக்கூடியவன் தர்மவானா இருக்கணும், தர்ம நெறி தவறாதவனா இருக்கணும். எல்லாம் நேர்மாறா இருக்கு, எல்லாம் நேர்மாறா இருக்கு. தர்ம நெறியிலே வாழக்கூடியவன் பள்ளி கல்வி திட்டத்தை தயார் பண்ணணும், பாடத்திட்டத்தை தயார் பண்ணணும். சின்ன குழந்தைகளுடைய மனசை பண்படுத்தணும். அடிப்படையிலே பண்பட்டாச்சுன்னா அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய தர்மத்திலிருந்து மீற மாட்டான். எத்தனை பெரியவர்களை பார்த்திருக்கோம், எத்தனை திண்ண பள்ளிக்கூடங்களை படிச்சவா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கா. திண்ண பள்ளிக்கூடங்களை படிச்சவா எவ்வளவு பெரிய ஞானிகளா இருந்திருக்கா. கணக்கியல் மேதை ராமானுஜம், உலகத்திலே பெரிய ஞானி. கணித மேதை ராமானுஜம் திண்ண பள்ளிக்கூடத்துல படிச்சவர். எத்தனை சாஸ்திரங்கள் எழுதிய மகான்கள் இருந்திருக்கா. தமிழ் இலக்கணத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர், எந்த ஸ்கூல் எந்த காலேஜில் படிச்சவர். யோசிச்சு பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆலயங்களை கட்டியிருக்காரு, எத்தனை பெரிய ஆலயங்களை கட்டியிருக்காங்க. தூண் எப்படி நிற்கிறது, கீழே அஸ்திவாரம் எங்க போட்டிருக்கா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பார்க்கிறோம், பெரிய பெரிய தூண்கள். திருக்குறுங்குடியை பார்க்கிறோம், பெரிய தூண்கள். வானமாமலையில பார்க்கிறோம், பெரிய தூண்கள். ராமேஸ்வரத்தை பார்க்கிறோம், பெரிய பிரம்மாண்டமான தூண்கள். எங்க அஸ்திவாரம்? மணல் தான் அஸ்திவாரம். ஒரு பெரிய பட்டியக்கல் போட்டிருப்பா. எங்கேயாவது அந்த மீனாட்சி அம்மன் பிரகாரம், ராமேஸ்வரம் பிரகாரத்துல ஒரு சிறு பிசிறு தெரியறதா? எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தா? யோசிச்சு பாருங்க. தொழிலை தர்மமா பார்த்தா, தர்மத்தை தொழிலா பார்த்தா அந்த தர்மம் போயிடுச்சு. உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்த பாரதம், பாரதத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தது தட்சிண பாரதம், தட்சிண பாரதத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தது நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் கேளனமா பார்க்கும்படி நம்ம நிலைமை இருக்கு. நம்முடைய நிலைமை ராமேஸ்வரம் பிரகாரத்தை பார்த்தா அந்த வாழைப்பூ அது கூட அந்த அமைப்பு மாறாம இருக்கும். தூண்ல போட்ட வாழைப்பூ
சிம்மத்தலை, அந்த உத்தரம், அந்த போதியல், கீழே உள்ள சல்லி, அந்த தூண் எங்கேயாவது ஒரு பிசிறு தெரியறதா? எங்க கிரேன் எங்க இருந்தது? கம்ப்யூட்டர் எங்க இருந்தது? எங்க இரும்பு எங்க இருந்தது? சிமெண்ட் எங்க இருந்தது? ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கா! திருக்கோஷ்டியூர் அஷ்டாங்க விமானம் 96 அடி கருங்கல் திருப்பணி. நேத்தி கட்டின ஒரு பில்டிங் இன்னைக்கு கிடையாது. நேத்தி கட்டின பாலம் இன்னைக்கு கிடையாது. பல 1000 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயங்கள் இன்னி வரைக்கும் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய முன்னோர்கள் பண்ணிய ஒரு தியாகத்தை பறைசாற்றிக் கொண்டு சாட்சியங்களாக திகழ்கின்றன. அப்போ நம்ம எல்லாரும் காலட்சேபம் கேட்டோம், திருப்பாவை சொன்னோங்கிறது பெருசு கிடையாது. பாரம்பரிய தர்மத்தை காப்பாற்ற, பாரம்பரிய தர்மம் முக்கியம். இதுபோல சக்கரவர்த்தி திருமகன் கட்டின அணை சேது 25 லட்சம் வருஷம் ஆயிடுத்து. நாசா விஞ்ஞானிகள் சொல்றாளே 25 லட்சம் வருஷம். அப்ப சக்கரவர்த்தி திருமகன் அந்த லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு அவதரிச்சிருக்கான்னு தெரியாது. 18,60,000 வருஷங்களுக்கு முன்பு பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணாரும் தெரியுது. மாற்றம் கிடையாது. சாட்சி கண்ணால பார்க்கலாமே. சேது எவ்வளவு பெரிய சேது, இன்னி வரைக்கும் நன்னா இருக்கேன். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த வனத்துக்கினியானை பாட பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய். நாங்கள் சக்கரவர்த்தி திருமகன் வைபவத்தை பாடுறோமே, உன் காதுகள்ல படலையா? உடனே எழுந்திருந்து இந்த கோஷ்டியிலே வந்து கலந்து கொள்வாயாக அழைக்கிறான். இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து. இந்த திருவாய்ப்பாடியில் உள்ளவா அத்தனை பேருக்கு தெரியுது, நீ இன்னும் எழுந்திருந்து வரலேன்னு தெரியுது. ஏன்னா நாங்க பாடுறோம், எங்கள் பாட்டு அத்தனை பேரு கேட்கிறா. உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கோன்னு தெரியுது. தனக்கு இளம் கற்றமை பெருக்கிற பால் உன் வீட்டு வாசல சேரும் சகதியுமா இருக்கு. அந்த குளிர்ச்சியில நிற்கிறோன்னு தெரியுது. உன் வீட்டு வாசல் போதியில பிடிச்சுட்டு இருக்கோங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு போயிடுத்து. நீ வாசல் நிலை பற்றி பனித்தலை வீழ மேல பனி கொட்டுறது. உன் வீட்டு வாசல் போதியலை பற்றி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ராமகாவியம் பாடின்னு இருக்கோம், கண்ணனை பத்தி பாடினோம், ராமனை பத்தி பாடின்னு இருக்கோம். நீ இன்னும் எழுந்திருந்து வரலேன்னு தெரியுது. நீயோ ராமனிடத்திலே பிரீதி உடையவள், ராம பக்தை, இன்னும் எழுந்திருந்து வரவில்லை என்பதை ஊரார் அறிந்து விட்டனர். எனவே உடனடியாக எழுந்திருந்து உன் திருமாலைய கதவுகளை திறந்து கொண்டு இந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வாராய் என்று அழைக்கிறார்கள். சிறப்பினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்திக்கினியானை என்ற பதத்தின் விசேஷமான அர்த்தத்தை நாளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி போர்த்து பண்ணுகிறோம். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரமேஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.